வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான ஒரு மீன் வறுவல் தான். சூறை மீன், அதாவது இங்கிலீஷில் சொன்னோம்னா டியூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இந்த மீனில் சிக்கனுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, முடி, தோல், பற்கள் இதெல்லாம் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்குது. இதுதான் அந்த சூறை மீன். இது நான் வந்து கடையிலே வெட்டி ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாங்கின 1 கிலோ மீனில் நான் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதில் நம்ம வந்து இது ஸ்பெஷலாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். மற்ற மீனுக்கெல்லாம் நம்ம மிளகுத்தூள் சேர்க்க மாட்டோம். ஆனால் இந்த மீனுக்கு வந்து மிளகுத்தூள் போட்டு தான் சேர்க்கணும். அதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாக்களை பிசைஞ்சுக்கணும். பிசைறதுக்கு முன்னாடி ஒரு 10 சொட்டு எலுமிச்சம் சாறு அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீனுக்கு எலுமிச்சம்பழம் போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஒரு வாசனையும் கிடைக்கும். இந்த மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற மீனுக்கு இந்த மிளகுத்தூள் சரியாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இது தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி எண்ணெயில் பிசைஞ்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து அந்த மசாலாவை மேலே அப்படியே தடவிடலாம். மற்ற மீனுக்கெலாம் வந்து நம்ம அரிசி மாவு, சோள மாவு இதெல்லாம் கலந்து மசாலாவில் கலந்து அதுக்கப்புறம் மீனில் பரட்டி பொரிப்போம். ஆனால் இதில் ஏன் வந்து மாவெல்லாம் கலக்கலை அப்படின்னா, இந்த மீன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம மாவு கலந்து இதை பொரிக்கும்போது மேலே இருக்கிற மாவெல்லாம் வெந்து கரிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளே இருக்கிற மீன் வந்து சரியாக வேகாது. அதனால தான் வந்து வெறும் மசாலா மட்டும் போட்டு இந்த மாதிரி பொரிக்கிறோம். இப்போ எல்லா மீனையும் மசாலா போட்டாச்சு. நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடானதுக்கப்புறம் அப்புறம் மீன் பீசஸ்லாம் எடுத்து அதில் வைக்கிறேன். எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி இருக்கணும். எண்ணெய் வந்து இதில் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா மீன் பொரித்த எண்ணெயை திருப்பி எதுவும் யூஸ் பண்ண முடியாது, அதனால கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டு எண்ணெய் வந்து படாத இடத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் கடாயை வந்து இப்படி சாய்ச்சி அப்படியே எண்ணெய் எல்லா பக்கமும் விழுகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும், கிறிஸ்பியாக. இந்த மீன் வந்து ஃபுல்லாக முள்ளே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சதையாக தான் இருக்கும். நடுவில் இருக்கிற அந்த நடுமுள் மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாமே சதையாக தான் இருக்கும். மீன் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பில் வாசனையோட. பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மீனை நான் எடுக்கிறேன். முள் இல்லாமல் அதிகம் சதையாக இருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.